Okay. Can a quadrilateral ABCD be a parallelogram? ஓகேவா, ஒரு parallelogram கொடுத்துருக்காங்க. அது குவாட்ரிலேட்ரல் அப்படிங்கிறத வந்து ப்ரூஃப் பண்ணுதா, அது ஒரு குவாட்ரிலேட்ரலாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் வந்து குவாட்ரிலேட்ரல்ங்கும்போது 4 சைட்ஸ் இருக்கும், ஏபிசிடி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு parallelogram-ஆக இருந்துச்சுன்னா அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ ஏபிசிடி. ஓகேவா, இந்த ஏபிசிடியில் ஆங்கிள் டியும் ஆங்கிள் பியும் ஆப்போசிட்ஸ் ஆங்கிள்ஸ். நம்மளை பொறுத்தவரை என்ன அப்படின்னா ஆப்போசிட்ஸ் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவல் அப்படிங்கிறது தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சிருக்கோம். பட் இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஆப்போசிட்ஸ் ஆங்கிள்ஸை வந்து ஆட் பண்ணாலும் 180 டிகிரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது 90 டிகிரி, இது 90 டிகிரியாக இருக்கலாம், அல்லது வேறு வேறு கூட இருக்கலாம். பட் 180 டிகிரி அப்படிங்கிறது வருமா அப்படின்னா வரலாம், வராமலும் இருக்கலாம். தட் இஸ் நாட் ஃபைன். ஓகே, இப்படி தான் இருக்கணும்னு கிடையாது. பட் இப்படி இருந்தாலும் தப்பு இல்லை. நோ ஃபால்ஸ். தப்பு கிடையாது. ஓகேவா, நோ ஃபால்ஸ். ஸோ ஆப்போசிட்ஸ் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கிறதுங்கிறது தான் parallelogram. பட் அந்த ஆப்போசிட்ஸ் ஆங்கிள்ஸோட அடிஷன் வந்து 180 டிகிரியாக இருக்கலாமான்னு கேட்டால் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஓகேவா, இல்லாமலும் இருந்தாலுமே அது parallelogram தான், அது parallelogram தான். அதை தான் இந்த இடத்துல நம்ம சொல்ல போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஏபி ஈக்குவல் டு சிடி ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஏபி 8 சென்டிமீட்டர், சிடி 8 சென்டிமீட்டர். ஓகே, ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல், கரெக்ட். அதே மாதிரி ஏடி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4 சென்டிமீட்டர். பட் பிசி வந்து 4.4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆப்போசிட் சைட்ஸ் நாட் ஈக்குவல். ஸோ ஏடி நாட் ஈக்குவல் டு பிசி. ஸோ நோ parallelogram. இது வந்து ஒரு parallelogram-த்தை ஏற்படுத்தாது. ஓகேவா, நோ parallelogram. அதே மாதிரி லாஸ்ட் ஒன், ஆங்கிள் ஏ வந்து 70 டிகிரி கொடுத்துருக்காங்க அண்ட் ஆங்கிள் சி வந்து 65 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் தப்பு, ஏன்னா ஆப்போசிட்ஸ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு படிச்சிருக்கோம். ஸோ ஆங்கிள் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு ஆங்கிள் சியாக இருக்கிறதுனால இதுவும் நோ parallelogram. ஓகேவா, ஸோ இதுதான் மூணுக்குமே உள்ள கண்டிஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து ஆப்போசிட்ஸ் ஆங்கிள்ஸோட அடிஷன் வந்து 180 டிகிரியாக இருக்குது அப்படின்னா அது வந்து இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ரெண்டு கண்டிஷன்லையுமே parallelogram சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ திஸ் ஒன். நெக்ஸ்ட் ஒனில் வந்து ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இல்லை, இதில் வந்து ஆப்போசிட்ஸ் ஆங்கிள் ஈக்குவலாக இல்லை. ஸோ இது ரெண்டு parallelogram கிடையாது.